உன்னுடைய இந்த ஜென்ம எதிரி நாகராணி உன் கண்ணு முன்னாடிதான் நிக்கிறா. எதிரில நிக்கிற என்ன பார்த்து உன் ரத்தம் கொதிக்கலையா ருத்ரா? சின்ன கண்டந்தனமா வெட்டி போடணும்னு தோணலையா உனக்கு? இல்ல மயூரி, இந்த முறை அவ அப்படி ஏமாத்தவே இல்ல. அவளோட உண்மையான உருவத்துலதான் என் முன்னாடியே வந்தா. அதை நினைக்கும் போது இப்போ எனக்கு பயமா இருக்கு மயூரி. அத்தை, அந்த நாகராணி எந்த உருவத்துல வேணாலும் வரலாம் இல்லையா? ஆமா அமிர்தா, இந்த மாதிரி ராஜநாகங்களுக்கு அந்த சக்தி இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படின்னா இப்பவும் அந்த நாகராணியே ஏன் ருத்ரா மாமாவோட உருவத்துல நம்ம வீட்டுக்கு வந்திருக்க கூடாது? அதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அமிர்தா, என்ன பேசுறீங்க நீங்க? இது என்ன சந்தேகம் உங்களுக்கு? உண்மைதான் அர்ஜுன், நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த நாகராணி ரொம்ப சக்திசாலின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஒரு தடவை அந்த நாகராணி கையில மாட்டிக்கிட்டா அவ்வளவு லேஸ்ல யாராலையும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது மாமா அவகிட்ட இருந்து அவ்வளவு சுலபமா எப்படி தப்பிச்சிருப்பாரு? நாகராணி தான் மாமா உருவத்துல இந்த வீட்டுக்கு வந்திருக்கான்னு நான் உறுதியா சொல்லல. அப்படியும் நடந்திருக்கலான்னு தான் சொல்ல வர. அது முன்னாடியும் 2-3 தடவை இப்படி நடந்திருக்கு இல்லையா? இப்பவும் ஏன் அந்த மாதிரி நடந்திருக்க கூடாது? அப்படி இருந்தாலும் இருக்கலாம் இல்லம்மா. நமக்கே இந்த மாதிரி யோசிக்க தோணல. ருத்ரா தண்ணிக்கு பதிலா பால் குடுன்னு கேட்டப்போ எனக்கு ஒரு மாதிரியா தான் இருந்தது. ஏன்னா எப்பவுமே அவன் பால் வேணும்னு கேட்டதே இல்லை. நானும் பாவம் அவன் ஏதோ களைச்சு போயிருக்கிறான், அதான் பால் கேட்கறான்னு நினைச்சு சும்மா இருந்துட்டேன். ஆனா அமிர்தாவுக்கும் அதே மாதிரி ஒரு சந்தேகம் வந்திருக்குங்கிறப்போ அவ சொல்றது உண்மையா இருக்குமோன்னு எனக்கு தோணுது அர்ஜுன். நான் இதைத்தான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். இந்நேரத்துக்கு அங்க அமிர்தா ருத்ராவோட கதையை நிச்சயம் முடிச்சிருப்பான். அது வரைக்கும் உங்க எல்லாருடைய கவனத்தையும் திசை திருப்ப வேண்டியதா இருந்தது. வேலை முடிஞ்சது. அதுக்கு தான் அருணியோட உதவியை கேட்டேன். நினைச்சது நடந்துடுச்சு. இதுக்கு மேல அருணி போனாலும் பிரச்சனை இல்லை. யாருக்கும் எந்த வித சந்தேகமும் வராது. மயூரி, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? அதான் மாமா வீட்டுக்கு சேஃபா வந்துட்டார்ல. அதுதான் என்னோட சந்தேகமே. வீட்டுக்கு வந்தது மாமா தானா இல்ல வேற யாராவதான்றதுதான். என்ன பேச்சு பேசுற நீ? வேற யாரும் நம்ம வீட்டுக்கு எப்படி வருவாங்க? வேற யாராவதுன்னா வேற யார் சித்ராக்கா? அந்த நாகராணியை தான் சொல்றேன். ஒவ்வொரு தடவையும் வேற யாராவது உருவத்துல வந்து நம்மளை ஏமாத்திக்கிட்டு தானே இருக்கா. இது கூட ஏன் அவளா இருக்க மாட்டா? எனக்கு என்னமோ நீ ரொம்ப ஓவராவே சந்தேகப்படுற மாதிரி தோணுது. அது சரி, திடீர்னு அவர் மாமா கிடையாதுன்ற சந்தேகம் உனக்கு எப்படி வந்தது? அவர் தண்ணி வேண்டாம் பால் வேணும்னு கேட்டாரு, அதான். ஆனா இதுல சந்தேகப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவர் ரொம்ப பசியோட இருந்திருப்பாரு, அதனால பால் கேட்டிருப்பாரு. அது இல்ல சித்ராக்கா, எவ்வளவுதான் பசியா இருந்தாலும் ரொம்ப டயர்டா இருந்தாலும் யாரா இருந்தாலும் தண்ணி தான் குடிப்பாங்க, பாலை குடிக்க மாட்டாங்க. அதுவும் இத்தனை நாளா மாமாவை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் மாமா பாலை கேட்டு வாங்கி குடிச்சதே இல்லை. அது உங்களுக்கும் தெரியும்ல. உண்மையை சொல்லணும்னா மாமாவுக்கு பால்னா அலர்ஜி இல்லையா? அதுதான் நானும் சொல்றேன் சித்ராக்கா. இங்க வேற என்னமோ நடக்குது. எனக்கு என்னமோ
நம்ம வீட்டுக்கு வந்தது மாமா இல்ல வேற யாரோன்னு உறுதியா எனக்கு தோணுதா? அதுல சந்தேகமே இல்ல. வாங்க நம்ம போய் பார்க்கலாம். உனக்கு மூளை குழம்பிடுச்சா மயூரி? தண்ணிக்கு பதிலா பால் குடிக்கிறேன்னு கேட்டாரு. இது வரைக்கும் அவருக்கு தோணி இருக்காது, இன்னைக்கு பால் குடிக்கணும்னு தோணி இருக்கும். அதுக்காக இவ்வளவு சின்ன விஷயத்தை வச்சுக்கிட்டு நீ அவர் மேல சந்தேகப்படுறது எனக்கு சரியா படல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு வெறும் சந்தேகம் மட்டும்தான் இருக்கு. இப்பவே எனக்கு தெளிவுபடுத்தியே ஆகணும். நான் நிச்சயமா மாமாவை போய் விசாரிச்சுட்டு வரப்போறேன். நீங்க வரதா இருந்தா என் கூட வாங்க. தப்பி தவறி நான் சந்தேகப்பட்டது மட்டும் உண்மையா இருந்தா நடக்க போற பெரிய பிரச்சனையில இருந்து தப்பிக்கலாம். வாங்க மாமா ரூம் கிட்ட போய் பார்க்கலாம். நமக்கு ஏதாவது க்ளூ கிடைச்சாலும் கிடைக்கலாம். அப்படின்னு சரி, ஓ விருப்பப்படி ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துடலாம். வா. மயூரி, உள்பக்கம் லாக் பண்ணிருக்கிற மாதிரி தோணுது. ஆ, அப்ப ஜன்னல் வழியா பார்க்கலாம். சரி வா. பாத்தீங்களா, நான் அப்பவே சொன்னேன்ல, இது ஏதோ ஏமாத்து வேலை. பாருங்க, இந்த ரூம்ல யாருமே இல்ல. முதல்ல இத வீட்ல இருக்கவங்க கிட்ட சொல்லணும். வாங்க போலாம். பாட்டி, அத்தை, கரண், அர்ஜுன், எல்லாரும் வாங்க. மயூரி, என்னாச்சுமா? ஏன் இந்த நேரத்துல இப்படி கத்துற? பெரிய தப்பு நடந்து போச்சு பாட்டி. தப்பு நடந்து போச்சா? நீ என்ன சொல்ற மயூரி? எங்க, எப்படி? இங்கேதான், நம்ம வீட்டுல தான் அத்தை. என்ன நடக்க கூடாதுன்னு நாம எல்லாரும் நினைச்சோமோ அதுவே நடந்திருக்கு. ஐயோ, அது என்னன்னு தெளிவா சொல்லக்கூடாதா? அப்பத்துல இருந்து சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம வீட்டுக்கு வந்தது ருத்ரா மாமா இல்லைன்னு நான் சந்தேகப்பட்டேன் கரண். நம்ம ஏமாந்து போயிருக்கோம்னு எனக்கு தோணுது. மயூரி, தேவையில்லாம இப்படி நீ விளையாடாத. பாட்டி, இது என்ன விளையாடுற விஷயமா சொல்லுங்க? நானும் சித்ராக்காவும் மாமா ரூமுக்கு போனோம். ஆனா அங்க யாருமே இல்ல. ரூம் டோர் லாக் பண்ணிருக்கு பாட்டி. அம்மா, அமிர்தா கூட இதான் நம்ம சொன்னாங்க. என்ன ஆச்சு அர்ஜுன்? சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன் அமிர்தா. நீ அப்பவே நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறது ருத்ரா கிடையாதுன்னு சந்தேகப்பட்டேல்ல? இப்ப பாரு, மயூரியும் சித்ராவும் கூட அதே தான் சொல்றாங்க.
ஐயோ கடவுளே, நான் ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னேன், ஆனா அதுவே உண்மையாகிற மாதிரி இருக்கு. என்ன நடக்குது இந்த வீட்ல? வீட்டுக்கு வந்திருக்கிறது ருத்ரா இல்லைன்னா வேற யாரு? அதுவும் இல்லாம வேற ஒருத்தர் ருத்ரா உருவத்துல நம்ம வீட்டுக்குள்ள எப்படி வர முடியும்? கற்பனைக்கு எல்லை இல்லைங்கிறதால உங்க இஷ்டத்துக்கு எல்லாரும் கற்பனை பண்ணி பேசாதீங்க. முதல்ல எல்லாரும் இப்படி பயப்படுறத நிறுத்துங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கு பாட்டி. ஏன் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுங்க. அந்த நாகராணி நம்ம ருத்ரா மாமாவை கொல்ல நினைக்கிறது உண்மைதானே? நம்ம எல்லாரும் ருத்ரா மாமாவை காப்பாத்துறதுக்கு கிளம்பி இருக்கோம்னு தெரிஞ்சு நம்ம கவனத்தை திசை திருப்பறதுக்காக ருத்ரா மாமாவோட வேஷத்துல நம்ம வீட்டுக்கே வந்திருக்கலாம் இல்லையா? வாய்ப்பு இருக்குங்கிறது சரி. ஆனா இப்ப திடீர்னு எல்லாருக்கும் இப்படி ஒரு சந்தேகம் எப்படி வந்துச்சு? மாமா நம்ம வீட்டுக்கு வந்து அவ்வளோ களைச்சு போயிருந்தோம். தண்ணிக்கு பதிலா பால் கேட்டதுல இருந்தே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு ரூமுக்குள்ள போனவர் வெளியில வரவே இல்லை. ரூம் உள்பக்கமா தாப்பால் போட்டிருக்க. நானும் சித்ராக்காவும் ஜன்னல் வழியா ரூம்குள்ள பார்த்தோம். ஆனா அங்க யாருமே இல்ல. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? சரி, ஏன் மண்டையை போட்டு உடச்சிக்கணும்? என்னன்னு நேர்ல போய் பாத்துடலாம் வாங்க. ருத்ரா, கதவை தர ருத்ரா. ருத்ரா, கதவை திறடா. ஐயோ அத்தை. அட உள்பக்க தாப்பால் போட்டிருக்காரு. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ருத்ரா, 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 கதவை திறடா. ஐயோ அத்தை, நானும் சித்ராக்காவும் அப்பவே வந்து பார்த்தோம்னு சொன்னோம்ல. அந்த ரூம்ல யாருமே இல்ல. ஐயோ கடவுளே, இப்ப என்ன பண்றது? வாங்க அத்தை, ஜன்னல் வழியா பார்க்கலாம் வாங்க. ஆ, நாம எல்லாம் ஏமாந்து போயிட்டோம் அத்தை. மறுபடியும் நாம எல்லாம் ஏமாந்து போயிருக்கோம். ஹேமா, கொஞ்சம் அமைதியா இருமா. அவனுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. என்னால முடியல அத்தை. நம்ம ருத்ரா உண்மையாவே பெரிய ஆபத்துல இருக்கான். யாரோ நம்ம கவனத்தை திசை திருப்பிருக்காங்க அத்தை. அவனுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு எனக்கு தோணுது. இப்ப நம்ம என்ன பண்றது அத்தை? அத்தை, நான் அப்பவே சொன்னேன்ல, நம்ம எல்லாரும் மாமாவை காப்பாத்துறதுக்காக கிளம்பிட்டோன்னு நாகராணிக்கு தெரிஞ்சிருக்கு. அவதான் நம்ம கவனத்தை திசை திருப்பறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணியிருக்கா. பாவம், ருத்ரா மாமாவோட நிலைமை எப்படி இருக்கும் என்னமோ. அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல.
ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இப்ப நம்ம என்ன செய்யறது? அமிர்தா, இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி வந்திருக்குன்னு எனக்கு தோணுது. அதுவும் மாமாவோட உருவத்துல. ஆனா அந்த சத்தம் எதுவா இருக்கும்? அர்ஜுன், இதுக்கு மேல தாமதிக்கிறதுல அர்த்தம் இல்லடா. இது நாகராணியோட வேலைங்கிறது உறுதியாயிடுச்சு. அண்ணா வா, நம்ம முதல்ல எல்லாரும் கிளம்பலாம். சித்தப்பாவோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. அவரை எப்படியாவது நாம காப்பாத்தி ஆகணும். இந்த வாட்டி எந்த தப்பும் நடக்கவே கூடாது. உனக்கு வழி தெரியும்ல, வா சீக்கிரமா போலாம். ஆமாண்டா, இந்த பாம்பு தான் எல்லாத்துக்கும் காரணம். வாடா போலாம். இந்த தடவை எந்த தப்பும் நடக்காம பாத்துக்கலாம். வேற வழியில போலாம், வாங்க. சரி வாங்க. இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு. இப்ப நான் என்ன பண்றது? எப்படியாவது இவனை இங்க இருந்து வெளியே கூட்டிட்டு வந்தே ஆகணும். ருத்ரா வாசலை தாண்டி வெளியே வரலன்னா நான் சாகிறது உறுதி ஆயிடும். என்ன ஏதோ கலவரத்துல இருக்க போல? இன்னும் எதுவும் கெட்டு போகல. நல்லா யோசிச்சு பாரு. உன் முன்னாடி 2 வழிதான் இருக்கு. ஒண்ணு, நாகலோக சக்திகள் அனைத்தையும் என்கிட்ட கொடுத்துட்ட சரணகதி அடைஞ்சிட்டு போகணும். இல்லனா இங்கேயே துடி துடிச்சு உன் உயிரை தியாகம் பண்றத. என்ன அமிர்தா, உன் முடிவு என்ன? பாவம், என் பையன் எப்படிலாம் கஷ்டப்படுறானோ என்னமோ. ஐயோ கடவுளே. ஆமாத்தே, எனக்கும் அதான் கவலையா இருக்கு. இல்ல, இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த நாகராணியை எதிர்க்கணும்னு அவனுக்கு ஏன் தான் தோணுச்சுன்னு தெரியல. இப்ப பாருங்க, எனக்கு கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. பாட்டி, இந்த கோயில்ல யாருமே இல்ல. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். அநேகமா சித்தப்பா இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டாரு. அண்ணா, எனக்கு என்னமோ நாம தப்பான இடத்துக்கு வந்திருக்கோம்னு தோணுது. எனக்கு என்னமோ மாமா நிலைமையை நினைச்சு பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரே படபடப்பா இருக்கு. கரண் மாமா, சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பலாம். மாமாவை தேடலாம். என்ன போறதுக்கு தாமதப்படுத்திட்டோம்னா அங்க மாமாவோட உயிர் கண்டிப்பா போயிடும்ல. ஏங்க அமிர்தா, ஏங்க திரும்ப திரும்ப இப்படி அவசரமா பேசிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே எல்லாரும் பயந்து போயிருக்கோம். இப்ப போய் நீங்க இப்படி பேசலாமா? எதுக்கு என்ன பிடிச்சு கத்துறீங்க இப்போ? இத்தனைக்கும் மாமா ஆபத்துல இருக்காருன்னு தெரிஞ்சிருந்தோம் நாம இங்கே நின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். தாமதப்படுத்துறது யாரு? அவங்கள பிடிச்சு கத்துங்க. அமிர்தா, நான் என்ன வேணும்னு இங்க தாமதப்படுத்துறேனா? சித்தப்பா மேல எனக்கு அக்கறை இல்லையா? அப்படி இல்ல மாமா, நீங்களே பாருங்க, இவ்வளவு நேரமா எங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கோம். இப்படியே போனா நாம எப்போ அங்க போறது?
அவரை எப்படி காப்பாத்துறது? நாம போய் காப்பாத்துறதுக்குள்ள அவரோட கதையை முடிச்சு போயிருந்தா என்ன பண்றது? இந்த நிமிஷம் நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு கசப்பா தெரியலாம். ஆனா இதுக்கு மேலேயும் தாமதப்படுத்தினா நம்ம மாமாவை இழக்க வேண்டியதாயிடும்.